ஒன்னு ஃபுல்லா கமர்ஷியல் படம் பண்ணு, இல்லனா ஃபுல்லா கண்டென்ட் படம் பண்ணு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்து. வெல்கம் டு நியூஸ் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி 2026 வந்த பராசக்தி. அதான் இந்த வருஷத்துல ஒரு பெரிய பிக் ரிலீஸ் வந்து இந்த படம் தான், பராசக்தி தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படமாக பார்க்கும்போது படத்தோட அந்த செட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, மேக்கிங்கு, சினிமோட்டோகிராஃபிலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து படத்தில் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. படத்தில் பர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ரவிமோகன், அப்புறம் அதர்வா இவங்களோட கேரக்டர்லாம் ஓரளவுக்கு நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்தில் சாங்ஸாக ஜிவி பிரகாஷ் வந்து அந்த அலைய அலைய பாட்டும் நமக்கான காலம் பாட்டும் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தார் மனுஷன். அது வரையும் ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஓகேவா. அதுக்கப்புறம் சீன்ஸ் 1-2 சீன் ஒர்க் ஆச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஓப்பனிங் நிஜமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரோல் பிளாக் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் பேசின கருத்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஹிந்திக்கு எதிரான ஆளுங்க கிடையாது, ஹிந்தி மக்களுக்கு எதிரான ஆளுங்க கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு மட்டும்தான் எதிரான ஆளுன்ற கருத்து சரியான கருத்து. அந்த கருத்துக்கு நான் ஆதரிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில திராவிட கருத்துக்கள்லாம் இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரொபகண்டா ஃபிலிம்னு உங்களுக்கு பற்றியே தெரியும். டான் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் இவங்க எல்லாருமே தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. அதிலே தெரிய வேணாம், உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரியும். ஓகே, நல்ல ப்ரொபகண்டா தான், பட் இருந்தாலும் ஓகே, அது வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டடாக தான் இருந்துச்சு படத்துக்கு. பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து பெருசாக நம்ம பர்சியூ பண்ணோன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஐடியாலஜிலாம் பேசுகிறப்ப. அதான் அதுக்கப்புறம் என்னென்னா, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சுத்தமாக கனெக்ட் இல்லாமல் போயிடுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, ஸ்டார்டிங் ஒரு 10 minutes to 20 minutes கதையை சொல்லிவிட்டு ஃபுல்லாக கமர்ஷியலில் குதிச்சிட்டாங்க. பாட்டு, ஃபைட்டு, ஹீரோயினோட இது, லவ் போர்ஷன்ஸு, அந்த மாதிரி காமெடின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கமான படம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட அந்த அதர்வா கேரக்டர் உள்ளே வந்து அந்த கேரக்டர் இங்கே கொண்டு வந்து அதுக்கப்புறமா இந்த கேரக்டர் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே இன்டர்வல் கிட்ட ஆயிடுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயாச்சும் கதை ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அங்கே ஒரு கேரக்டர் செத்து போய் அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகி இந்த கேரக்டரே ரைஸ் ஆகிறதுக்குள்ளே போதும்னு. அதே மாதிரி புறநானூறு படைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த புறநானூறு படைக்கான பேக்ரவுண்ட் ரிசர்ச் எப்படி உருவாச்சு ஒரு டீட்டெயிலிங்கும் இல்லை. இந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு காலகட்டத்தில் போராடினாங்கன்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு காலகட்டம் முடிஞ்சு இந்திரா காந்தி காலகட்டம் வரையும் இருக்கும் நம்ம புறநானூறு படம் வந்து. அது எப்படி உருவாச்சு, ஏது உருவாச்சுன்றதுக்கான ஒரு டீட்டெயிலிங் படத்தில் சுத்தமாக இல்லை. அதான் அதே மாதிரி இங்கே சீஃப் மினிஸ்டராக வந்து அது காமராஜர் ஐயாவா இல்லை பக்தவத்சலம் ஐயாவான்னு சொல்லிட்டு தெரியல, யாரோ ஒருத்தர் காமிச்சிருக்காங்க. அதான் இந்த சிஎம் இப்படி தான் இருந்தார், அது மாதிரி ஹிந்திக்கு ரொம்ப தூக்கி பிடிச்சாருன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. காமராஜர் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியில் இது மாதிரி நடந்தது உண்மை தான். இவங்க காட்டுறது எந்த அளவுக்கு ஃபேக்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது காமிச்சது ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்க்ரீன் பிளே தேமேன்னு போகுது. ஒரு கருத்து படம், டாக்குமெண்ட்ரி எடுத்து வச்ச மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகணும்ல, நமக்கு டாக்குமெண்ட்ரி இருந்தாலும் ஓரளவுக்கு கனெக்ஷன் இருக்கணும். இப்போ விடுதலையும் கிட்டத்தட்ட டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த படம் பேசின ஐடியாலஜி, ஒரு போகிற ஃப்ளோ, ஒரு கம்யூனிசம் பற்றி பேசுது. அது கரெக்டாக அவங்க அந்த ஃப்ளோவில் கொண்டு போயிட்டு கரெக்டாக கொண்டு போனாங்க. ஏன்னா போன படத்தில் நம்ம ஃபாலோ பண்ணோம், விடுதலை 1ல் இருக்கிற கேரக்டர் ஃபாலோ பண்ணாலும் 2 கனெக்ட் ஆச்சு. இதில் வந்து என்னென்னா யார் என்னென்ன எதுன்னு நமக்கு தெரியாது. அதர்வாக்கு எப்படி இந்த ஐடியாலஜி மேலே ஈர்ப்பு வந்தது, சிவகார்த்திகேயன் எதுக்கு போராட ஆரம்பித்தார், எதுக்கு விட்டார், ஒரு மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துருவார் அதனால் விட்டார்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது இம்பேக்டே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு டெத் இருந்தது, அது ஒரு இம்பேக்ட் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு டெத், அதுக்கும் இம்பேக்ட் இல்லை. இது எதுக்குமே நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்காம அடுத்தடுத்து ஏதோ நம்ம ஸ்க்ரீன் பிளே நவுத்தின மாதிரி தான் நம்ம சுதா கொங்கரா வந்து இந்த படத்தில் எழுதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் ரவி என்கிற ரவிமோகன் இருக்கார்ல, அவர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏன் வில்லனாக மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க அப்பா வந்து தமிழ்காரரான், அவங்க அம்மாவை ஏமாற்றிட்டு போயிடுவார், அதனால தான் எனக்கு தமிழர்களை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி அவங்க அப்பா கெட்டவராக இருந்தால் நீ தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே கெட்டவன்ற மாதிரி எப்படி ஒரு மைண்ட் செட்டில் பர்சியூ பண்ணுறான்ற அந்த கேரக்டரை கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ரெண்டாவது அந்த வில்லன் கேரக்டராச்சும் பார்க்க பயமாக இருக்கணும், அதுவும் இல்லை. இந்த மாதிரி டம்மியாக இருக்குது ஜெயம் ரவி. எப்படி இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டீங்க? தான் காசு பிரச்சனையாக இருக்குது. படம் தொடர்ந்து எல்லாமே ஃப்ளாப் ஆச்சு நடுவில், அதனால் இந்த மாதிரி நடிக்க வந்துட்டாரா என்ன ஒன்றும் புரியல எனக்கு. அதர்வாவும் என்னென்னா இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி வந்துட்டார், ஜெயம் ரவி வந்துட்டார். நினச்சா கஷ்டமாக இருக்குது. சைல்டுஹுட்டில் இவங்கெல்லாம் பார்த்து ஒரு ஹீரோவாக பார்த்துட்டு இருந்தேன், இப்போ இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ரோல், வில்லன் ரோல் மாதிரி வந்துட்டாங்கன்னு நினச்சா கஷ்டமாக இருக்குது. மார்க்கெட் இழந்துட்டு சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து வில்லனாக எடுத்துகிட்ருக்காரு. பாவம் மனுஷன். கேரக்டர் டிசைனும் உருப்படியாக பண்ணி வைக்கல இவங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி
படமே வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகல. கிளைமேக்ஸ்லாம் கிட்டத்தட்ட எனக்கு என்னாச்சு ஏதாச்சு என்னவோ பண்ணுங்கடான்ற மாதிரி தான் ஆயிட்டு நான் பாட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிளைமேக்ஸே சரியா பார்க்கல. ஏதோ ட்ரெயினில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் அண்ணாதுரை வந்து பேசினாரு. அப்புறம் இவங்கெல்லாம் போராடினாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுனாங்க டைட்டில் கார்டு. இந்த மாதிரி அமரனும் இந்த மாதிரி ஒரு இது பயோபிக் மூவி மாதிரி தான். அது ஃபுல் பயோபிக் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆனால் அந்த படமாச்சும் ஓரளவுக்கு ஒரு பேசிங்காக நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நீட்டாக போச்சு. லவ் ட்ராக் நல்லாயிருக்கும். இதில் ஒன்றுமே இல்லையேப்பா. இல்லை எதை வச்சு நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறது. சத்தியமாக வந்து நீங்கள் டிஎம்கே இந்த மாதிரி லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி பேசுன்றதுக்காக இந்த படம்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் ஒருத்தே இல்லை. சூரரை போற்று இறுதி சுற்று மாதிரி படம் கொடுத்தவங்க அவங்க சுதா கோங்கரா. அப்படி ஒரு படம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கும்போது சுத்தமாக எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் நான் பேசிக்காக சொல்ல போகிறேன். என்னவோ சிவகார்த்திகேயன் 25ஆவது படமாக இதை போய் சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவரை 25, 50 எல்லாம் ஏன் எப்படியே அமைந்து தோணுதுன்னு தெரில. இவருக்கு இதே மாதிரி தான் ஜப்பான் கொடுத்தார் கார்த்தி. இவருக்கு வந்து பராசக்தி. எல்லாம் 25, 50 வந்து வந்துடுதுடா பி படமாக வந்து உட்காந்துருக்கீங்களா நீங்கள்? ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி 25ஆவது படம் வந்து ஃப்ளாப்பாக போயிடுது. அதான் இந்த லக்கியஸ்ட் பர்சன் வந்து இல்லை 2 பேர் தான். யாருன்னா ஃபர்ஸ்ட் துல்கர் சல்மான் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்தியன் 2, தக் லைஃப், பராசக்தி 3 ஸ்கிரிப்டுமே நல்லா இல்லை. என் ரோல் வந்து எனக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி கதை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு நல்ல நல்ல படமாக நடிச்சிட்டான். தப்பிச்சு இப்போ ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. இப்போ காந்தா படம் பெருசாக போகலனாலும் அந்த படம் நீங்கள் இப்போ கூட போட்டு பார்க்கலாம். அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே நீங்கள் இந்த படத்தை நீங்கள் திரும்பி பார்க்கலாம். அந்தளவுக்கு நடிச்சிருப்பாரு, எஃபர்ட் போட்டிருப்பாரு. அந்த கிளாஸ்க்காகவே அந்த படம் ஒர்த்து காந்தா படம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் துல்கர் சல்மான். இன்னொரு பக்கம் யாருன்னா நம்ம சூர்யா. இந்த மாதிரி சூரரை போட்டு முடித்த உடனே இந்த புறநானூறு ஒரு கதை வந்து நரேட் பண்ணார். சரி ஓகே, இது மாதிரி ஜோதிகா பேச்சை கேட்டு இது மாதிரி ஹிந்தி மார்க்கெட் அடி வாங்கணும்னு நினச்சிட்டு தான் பண்ணியிருக்காருன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவர் கதை கேட்டிருப்பாருன்றது இப்போ தான் புரியுது. இந்த படத்தில் நடித்து நம்ம இருக்கிற இங்கே தமிழ் மானமும் போயிடும், ஹிந்திக்காரனும் இவனுக்கு கூப்பிட மாட்டான். கடைசியில் நம்ம வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏற்கனவே மார்க்கெட் ரொம்ப சுத்தமாக ஒன்றும் இல்லை அவருக்கு. இது நடிச்சு சுத்தமாக நம்ம காலியாகிறதுக்கு நம்ம பண்ணாமலே இருந்துடலான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணார். நான் திட்டிகிட்டு இருந்தேன். அப்போ சூர்யா என்னடா ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு வணங்கான்னு மட்டும் எனக்கு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதுவும் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பாலாவை எதுவும் சொல்லிக்கல, அருண் விஜய் வச்சு எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் இது விட்டுட்டு இப்போ போய் ரெட்ரோ பண்ணார். அதுவே எனக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குது. அடுத்து இந்த கருப்பு, சூர்யா 46, 47 நல்லா வந்துருச்சுன்னா சந்தோஷம் எனக்கு. அதான் சூர்யா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்க்கதரிசி. சூர்யா, துல்கர் சல்மான்லாம் இந்த மாதிரி படத்தில் போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெளில வந்திருக்காங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஓவராலாக பார்க்கணுன்னா உங்களுக்கு கமர்ஷியல் படமாக பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். இல்லை நான் ஃபுல்லாக கண்டென்ட் படமாக பார்க்க போகிறீங்க ஏதோ உங்களுக்கு இருக்கும். நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறீங்கன்றவங்களுக்கு வேணால் இந்த படம் ஒர்க் ஆகும். தவிர எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. இதில் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையும் இந்த படம் மொக்க படம் தான். பராசக்தி வருஷம் படமே தேட்டரில் இந்த மாதிரி மொக்க படமாக போய் மாட்டியிருக்கேன். புது படம். அதான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சிறை போனேன் இந்த வருஷம். அதை விட்டுருங்க, கணக்கில் இல்லை. அது வந்து 2025 விட்டுரும். இப்போ இந்த வருஷத்தில் படம் எடுத்தால் பராசக்தி தான். ஜனநாயகம் போயிருப்பேன். ஜனநாயகம் வரனால பராசக்தி போனேன். சிபிஎஃப்சியில் வேறு 25 கட்டு. இந்த படத்தில் கட் பண்ணுறதுக்கு என்னடா இருக்குது? படம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு இல்லை நீங்கள் கட் பண்ணிட்டாங்க, அதனால் படத்தோட சீன்ஸ் மிஸ் ஆகுது, ஃப்ளோ கெட்டு போகுதுன்னா கூட நம்ம வருத்தப்படலாம். இவங்க கட் பண்ணதுக்கும் பண்ணாமலே இருந்திருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கட் பண்ணதும் ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். இந்த படத்தை அப்படியே நீங்கள் சென்சார் இந்த படத்தை நீங்கள் பேன் பண்ணியிருக்கலாம்டா. எதுக்கு நீ ஜனநாயகன் மேலே போய் கை வச்சேன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம், ஜனநாயகன் எல்லாம் கிளியராகி வரட்டும். இவங்க 25 கட்டு பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், பார்க்குறேன்னா பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிவ்யூ. நன்றி.